வணக்கம். ரெடிமேடு பச்சரிசி மாவு தயாரிக்கும் முறையை பார்ப்போம். பச்சரிசி மாவு ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. அது வேணாலும் வாங்கி செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பச்சரிசியை சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நாம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நாம் ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 45 minutes வந்து நம்ம நிழலையே நல்லா காய வைக்கணும். தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் நம்ம நிழலையே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் காய போடணும். இந்த மாதிரி 1/2 hour காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அரிசியில் தண்ணி இருக்காது, ஆனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இதுதான் சரியான பக்குவம். இந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் மாவரைக்கிற மில்லில் கொண்டு கொடுத்தா அவங்க நைஸாக பொடி பண்ணி தருவாங்க. மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். அது இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதையே நம்ம என்ன பண்ணணும்னா வெறும் வடச்சட்டியில் போட்டு வறுத்தரணும். பொறுமையாக வறுக்கணும், கலர் மாறாமல் வறுக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் கூட அடியில் தீஞ்சு போயிடும். அதனால கை எடுக்காமல் கலட்டிகிட்டே இருக்கணும். இந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் லைட்டாக ஆவி வரும். அப்புறம் அந்த மாவு தொட்டு பார்த்துட்டிங்கன்னா கோலப்பொடி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசம் போய் ஒரு நல்ல மணம் அடிக்கும். இந்த மாவோட அந்த அரிசியோட மணம் நல்லா வரும். கோலப்பொடி மாதிரி வந்துடுச்சு. வறுத்த மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் சளிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் காற்று புகாத ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாது. எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ எடுத்து நீங்கள் எந்த விதமான பலகாரம் வேணாலும் செய்துக்கலாம். முறுக்கு, கொழுக்கட்டை இந்த மாதிரி எது வேணாலும் செய்துக்கலாம்.